الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد அன்புக்கினிய நகர்மை சகோதரர்களே, அல்லாஹுடைய மிகப்பெரும் கிருபையினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய இஸ்லாமிய மார்க்கத்தை, அதிலும் குறிப்பாக அதனுடைய அசலாக இருக்கக்கூடிய அடிப்படையாக இருக்கக்கூடிய அகீதாவை படிக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கின்றான். அல்லாஹ் அஸ்ஸ வ ஜல் எதை நாம கற்றுக்கொண்டோமோ அதை நம்முடைய வாழ்க்கையில அமல் செய்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னுடைய பாவங்களை மன்னிப்பானாக. அன்பானவர்களே, நாம ஷுரூத்து லா இலாஹ இல்லல்லாஹ் முடிச்சிட்டோம், அப்படிதானே? லா இலாஹ இல்லல்லாஹுடைய நிபந்தனைகள் முடிச்சிட்டோம். ஸோ லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற கலிமாவை நாம படிச்சிட்டோம். மன் மாத்த வஹுவ யஅலமு அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் தഖலல் ஜன்னah. எவர் ஒருவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற கல்வியை கற்ற நிலையில் மரணிக்கிறாரோ அவர் நிச்சயமாக சொர்க்கம் செல்வார் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். லா இலாஹ இல்லல்லாஹுடைய வெயிட்டேஜ் வேல்யூ உண்மையிலே நாம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னா அந்த கல்வியை நான் அவ்வளவு நேசிப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாட்ட ஒரு முறை மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, யா அல்லாஹ், எனக்கு ஒரு திக்ர் கற்றுத்தாய் அல்லாஹ், உன்னை புகழணும், உன்னை போற்றணும். அந்த திக்ர் வேற யாருமே செய்யாத அளவுக்கு மிகப்பெரிய திக்ரா இருக்கணும் அப்படின்னா மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய ஆசை என்னன்னு சொன்னா, ஒரு புதிய அழகான வார்த்தைகளோடு சேர்ந்த ஒரு திக்ராக அது இருக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், குல் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. மூசா அலைஹிஸ்ஸலாம் ஆச்சரியப்படுறாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் தான் தெரியுமே, இது ஒன்றும் புதுசு இல்லையா? லா இலாஹ இல்லல்லாஹுடைய அர்த்தத்தையும் அதனுடைய வெயிட்டேஜையும் நாம் உண்மையிலேயே உணர்ந்து கொண்டோம்னா லா இலாஹ இல்லல்லாஹ் பெருசு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பாடத்தை மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எடுக்கிறான். அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ்ங்கிறது அடிப்படையானது. அதனால அல்லாஹ் என்ன சொன்னா, ஃபஅலம் அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் கற்றுக்கொள்ளுங்கள். அன்பானவர்களே, லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற கலிமா, அந்த கலிமாவோடு முழுமையாக கலிமா நிறைவேறிச்சா, முடிஞ்சிடுச்சான்னு கேட்டா இல்ல. முஹம்மது ரசூலுல்லாஹ் இருக்கு. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஈமான் கொள்ளுதல் நம் மீது கடமையாக்கப்பட்ட ஒன்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஈமான் கொள்ளுதல் எப்படி? இன்னைக்கு உம்மத்துல, இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்கள்கிட்டையும் நம்ம கேட்டோம்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருன்னு கேட்டோம்னா தெரியும், நம்முடைய தூதர் என்று சொல்லுவாங்க. ஆனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பின்பற்றுதல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துதல் அப்படின்னு வரும்போது நம்முடைய உம்மத்து பின்தங்கிய நிலையில இருக்குது. பின்தங்கிய நிலையில இருக்கு. எந்த அளவுக்குன்னா, சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை உயிருக்கு மேல் நேசித்தார்கள். இப்ப நேசித்தார்கள்னா வெறுமனே நேசித்தார்கள் அப்படியா? இல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பாதுகாத்தார்கள். நேசிப்பது என்பது என்னது? ரசூலுல்லாஹை பாதுகாக்கிறது. எந்த அளவுக்கு பாதுகாத்தாங்க அப்படின்னா நமக்கு தெரியும். உஹது யுத்தத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அசாசினேட் பண்றதுக்கு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு கொல்றதுக்கு பெரிய பிளான் ஒன்று போட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நெருங்கிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்கின்ற ரூமர்ஸ் போயிடுச்சு. அந்த அளவுக்கு நெருங்கிட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்லப்பட்டாங்க, கொலை நடந்துருச்சு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்ல அப்படிங்கிற அளவுக்கு மதீனாவுக்கு போயிடுச்சு இந்த செய்தி. அங்கிருந்த அன்சாரி தோழர்கள் சிலர் சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்லப்பட்டாங்களா? சரி, என்ன இப்போ எதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு விட்டு சென்றாலும் நாங்கள் அதோட இருந்துட்டு அப்படி மூத்தாயிடுறோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கெல்லாம் பேச்சுவார்த்தை, அங்க உள்ள விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட நெருங்கிட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தலைக்கவசம் ஹெல்மெட் நஞ்சிருச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பல் உடைஞ்சிருச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய முகத்துல பலத்த காயப்பட்டு, அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதிக்கப்பட்ட ஒரு நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை தான், என்னை பாதுகாக்கக்கூடியவர்கள் யார் இருக்கிறாங்க அப்படின்னு.
அவங்களுக்கு சொர்க்கத்தை நான் வாக்களிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. சுத்திட்டாங்க அப்படி நபி தோழர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பாதுகாப்பது என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது வைக்கக்கூடிய மிகப்பெரிய அன்பினுடைய வெளிப்பாடு. தல்ஹா பின் உபைதுல்லா ஒரு வார்த்தை சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், என்னை நீங்க கேடயமாக பயன்படுத்துங்கள். என்னை நீங்க எந்த சைடு திருப்புறீங்களோ, எந்த பக்கமெல்லாம் திருப்புறீங்களோ அந்த பக்கம்லாம் நான் உங்களுக்கு கேடயமா நிக்கிறேன். அதாவது அம்பு உங்களை நோக்கி வரும்பொழுது அம்பை தடுப்பதற்காக என்னை நீங்க பயன்படுத்துங்கன்னு சொன்னாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்ட்ட கேட்கப்பட்டுச்சு, உஹது போரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யௌமுல் உஹத் யௌமுத் தல்ஹா என்று சொன்னார்கள். உஹது நாள் தல்ஹாவுடைய நாள் அப்படின்னா, ஏன்னா அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டு பிரமிச்சிட்டாங்க. இப்படி ஒரு மனிதரால பண்ண முடியுமா? சுப்ஹானல்லாஹ். உமாரா என்கின்ற ஒரு பெண்மணி, ஒரு பெண், தன்னுடைய மகன் அப்துல்லா அவர் அடிபட்டு கிடக்கிறார், கீழே அடிபட்டு கிடக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த கால்ஃபார் வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இக்கட்டான சூழல்ல இருக்கிறாங்க. அப்துல்லாவோட காலை கெட்டுறாங்க, கால் அடிபட்டு இருக்குது, கால் ரொம்ப பலத்த காயம், காலில் கெட்டுறாங்க. மகனை நீ விழுந்துடாத, எந்திரிச்சிரு, எப்படியே எந்திரிச்சிரு, இந்த வாய்ப்பு கிடைக்காது, ரசூலுல்லாஹை பாதுகாக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு உனக்கும் கிடைக்காது, வேகமா எந்திரின்னு சொல்றாங்க. அப்ப அந்த காயத்தோட எந்திரிச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பாதுகாக்கிறதுக்காக அவங்க நிக்கிறாங்கன்னு சொன்னா யோசிச்சு பாருங்க. இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல் வைக்கக்கூடிய அன்பினுடைய வெளிப்பாடு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பொக்கிஷமாக பாதுகாத்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நேரடியாக தினம் பார்க்கிறதையே அவங்க ஒரு பெரிய ஈமானி உணர்வாக கருதுனாங்க. ஈமானி உணர்வு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துட்டா அல்ஹம்துலில்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல இருந்து அவங்களுடைய அழகையும் அவங்களுடைய பேச்சையும் அவங்களுடைய வார்த்தைகளையும் கேட்கறதையும் பார்க்கறதையுமே அவங்க பெருசா என்ன பண்ணாங்க, ரசிச்சாங்க. சுப்ஹானல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அந்த அளவுக்கு விரும்பினாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உது செய்வாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய தாடியிலிருந்து விழக்கூடிய, கையிலிருந்து விழக்கூடிய சொட்டு தண்ணீரை அதை எடுக்கிறதுக்கு போட்டி போடுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையிலிருந்து விழக்கூடிய முடியை எடுக்கிறதுக்கு போட்டி போடுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சு துப்புனாங்கன்னா அதை கூட எடுக்கிறதுக்கு போட்டி போடுவாங்க. இப்படிப்பட்ட சமூகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாத்தையுமே பாதுகாத்தாங்க, பொக்கிஷமாக நினைச்சாங்க. நமக்கெல்லாம் தெரியும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உடல்ல இருந்து வரக்கூடிய எல்லாமே என்னது அது? தபர்ருக், பரக்கா, அருள் நிறைந்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடி அருள் நிறைந்தது. அப்ப அதை சுப்ஹானல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பாதுகாத்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்னு சொன்னா உடனே கேட்டாங்க. உம்மு மஅபத் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு பெண் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சிஃபத்தை பற்றி பேசுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நான் பார்த்தேன், அந்த மனிதருக்கு கண் இப்படி இருந்தது, அந்த மனிதருக்கு புருவங்கள் இப்படி இருந்தது, அந்த மனிதர் பேசும்பொழுது இப்படி பேசினார். ரசூல் என்று தெரியாது. இப்படி ஒரு மனிதரை நான் பார்த்தேன். ஹிஜ்ரத்து போகும்போது வர்ற வழியில ஒரு சம்பவம் நடக்குது. அவங்களுக்கு பசிக்குது, ஒரு இடத்துல நிக்கிறாங்க. அந்த ஆட்டுல இருந்து பால் கேட்குறாங்க. அந்த ஆடு ஒரு வாடிய நிலையில இருக்குது, அதுக்கு பால் மடியே இல்லாத ஒரு சூழல். அப்படி இருக்கும்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு அனுமதி கொடுங்க, நான் அதுல இருந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது உம்மு மஅபத் சொல்றாங்க, வந்துச்சுன்னா எடுத்துக்கங்கன்னு சொல்றாங்க. பிஸ்மில்லா சொல்லி கை வைக்கிறாங்க, வந்துட்டே இருக்குது. அப்போ இது என்ன, சுப்ஹானல்லாஹ், இது சம்திங் எல்ஸ். பார்த்துட்டு அவங்க ஆச்சரியப்பட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய எல்லா விஷயங்களையும் கவனிக்கிறாங்க. அப்போ ஒரு வார்த்தை சொல்றாங்க, இந்த மனிதர் ஒரு வார்த்தை சொன்னால் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் ஓடோடி கேட்கிறாங்க. அவர் ஒரு கட்டளை இட்டால் அதை செய்வதற்கு போட்டி போடுறாங்க அப்படின்னு உம்மு மஅபத் பதிவு செய்யறாங்க. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நேசிப்பது என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை மொத்தமாக பாதுகாப்பது. இப்போ நாம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை எப்படி நேசிக்க முடியும்? நமக்கு என்ன வாய்ப்பு எல்லாம் இருந்தது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உடம்புல இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உணர்வுகள்ல இருந்து எல்லாத்தையும் பாதுகாத்தாங்க சஹாபாக்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சுன்னாவை பாதுகாக்கக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் நமக்கு தந்திருக்கான். ரசூலுல்லாஹை நம்ம பாதுகாக்க முடியாது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சுன்னாவை நம்ம பாதுகாக்க முடியும். எத்தனையோ வருஷத்துக்கு பின்னாடி நம்ம ரசூலுல்லாஹ் பத்தி பேசுறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தல்ஹா என்கின்ற ஒரு சஹாபி செய்த ஒற்றை சம்பவம். தல்ஹா பின் அப்துல்லா பல வருஷம் வாழ்ந்தாங்க. ஈவன் அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் பல வருஷம் வாழ்ந்தாங்க. ரசூலுல்லாஹ் மௌத்துக்கு அப்புறம் பல வருஷம் வாழ்ந்தாங்க. எந்த ஒரு பதிவும் எந்த ஒரு வரலாறும் நம்மளை இந்த அளவுக்கு ஆட வைக்காது இந்த ஒரு வரலாறை தவிர. தல்ஹா பின் உபைதுல்லா செய்த அந்த ஒரு விஷயம் உலகத்தில் இருக்கக்கூடிய ரசூலுல்லாஹ் விரும்பக்கூடிய
எல்லாருடைய உள்ளத்தையும் கொஞ்சம் நடுங்க வச்சிடும். அந்த இடத்துல நான் இருந்தால் அப்படின்னு நினைக்க வச்சிடும். அவங்களுக்கு எவ்வளவு பெரிய ஈமானி உணர்வு இருக்கும் அப்படிங்கிறத யோசிக்க வச்சிடும். அப்ப சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹை பாதுகாத்த அந்த சஹாபாக்கள் உண்மையிலேயே மிகப்பெரிய அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவால் புகழப்பட்டார். அதே மாதிரி பிற்காலத்துல வரக்கூடிய நாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை விரும்பி நேசித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை மதித்து அவங்களுடைய சுன்னாவை பாதுகாக்கிறதுல இருக்குது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது வைக்கக்கூடிய அன்பு. இன்னைக்கு நம்மளுடைய சமூகத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்க வேண்டும். நம்முடைய சமூகம் கதை சொன்னால் சொல்லிட்டே இருந்தா கேட்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சீராவை கொஞ்சம் உணர்வா பேசினா கேட்பாங்க. கேட்கல நிறைய பேர் இருக்கும். சஹாபாக்களுடைய வரலாறுகளை உணர்வு ரீதியாக பேசும் பொழுது கேட்போம். சில நேரத்தில் அழுகும். இதெல்லாம் வரும். சரியா? உண்மையிலேயே இது ஈமானிய ரீதியான உணர்ச்சியா, ஈமானிய ரீதியான தூண்டலா என்பது எப்பொழுது தெரியும்னா நம்ம வந்து அதை ஆக்ஷன்ல கொண்டு வரும்போது தெரியும், செயல்பாடுகள்ல கொண்டு வரும்போது தெரியும். செயல் ரூபத்துல வரலன்னு வச்சுக்கலாம், அது 2 மணி நேரம் நம்ம டிவி பார்த்துட்டு சினிமா பார்த்துட்டு போவோம்ல, அப்பவும் 4 பேர் அழுகிறத பார்த்து நம்ம அழுகு வரதான் செய்யும். அது ஒரு சும்மா ஒரு என்ன பேசக்கூடியவர் கொஞ்சம் உணர்வு ரீதியா பேசிட்டார், சில கண்ணிலேருந்து கண்ணீர் வந்துருச்சுன்னு சொன்னா நமக்கு தன்னால வரும். நம்மளாம் மனிதர்கள் தானே, தன்னால வரும். ஆனா உண்மையிலேயே இது என்ன அஃபெக்ட் பண்ணுது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல உள்ள அன்பு எனக்கு அதிகப்படுத்திடுச்சு, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா நான் செய்வேங்கிறத எனக்கு உறுதிப்படுத்திடுச்சுன்னு சொன்னா என்னுடைய வாழ்க்கை மாறி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வரலாறை நமக்கு பதிவு செய்ததனுடைய மிக முக்கியமான நோக்கம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏன் இதெல்லாம் பாதுகாத்து கொண்டு வரோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு விஷயம் பாதுகாக்கப்பட்ட ஒன்று, சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு விஷயம் பாதுகாக்கப்பட்ட, ரசூலுல்லாஹோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் பாதுகாக்கப்பட்ட ஒன்று. ஏன் இந்த விஷயத்தெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு படிப்பினையா தந்திருக்கிறான்னு சொன்னா நம்மளுடைய வாழ்க்கையில அதை நடைமுறைப்படுத்துவதற்கு தான். சும்மா ஃபிக்ஷன் ஸ்டோரி கேட்குற மாதிரி இல்ல, வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்தணும். அதான் ரொம்ப முக்கியமானது. அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பின்பற்றுதல், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அப்படிங்கிறத ஷஹாதத் சொல்லக்கூடிய மஅனா, அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, வமஅனா ஷஹாதத்தி அன்ன முஹம்மதன் ரசூலுல்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தூதர் என்பதை சாட்சி சொல்வது என்றால் என்னன்னா, தாஅத்துஹு ஃபீமா அமர, தாஅத்துஹு அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையெல்லாம் நமக்கு கட்டளையிட்டார்களோ அதற்கு முழுமையாக அடிபணிதல். தாஅ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், மய்யுத்திர் ரசூல ஃபகத் அத்தா அல்லாஹ், மய்யுத்திர் ரசூல், யார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கட்டுப்பட்டார்களோ, யாருடைய உள்ள முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு கட்டுப்பட்டுச்சோ அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு ஆல்ரெடி கட்டுப்பட்டாங்க. ஃபகத் கட்டுப்பட்டுட்டாங்க, அத்தா அல்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு. வமன் தவல்லா ஃபமா அர்சல்னாக அலைஹிம் ஹஃபீதா, யார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கால் ஃபார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தஅவாவுக்கு யார் கட்டுப்படலையோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை யார் கேட்கலையோ, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றா, அவர்களுடைய கேஸ்ல அவர்களை பத்தி உங்களுக்கு எந்த கவலையும் வேணாம் ரசூலே, நீங்க சொல்லிட்டீங்க, அவங்க கேட்காதது அவங்க தப்பு, உங்களுடைய தப்பு கிடையாது, நீங்க கவலைப்படாதீங்க, உங்களே அவர்களுக்கு கண்காணிப்பாளராக நான் அனுப்பவில்லை, அவர்களுடைய பிரச்சனைக்கு அவங்க தான் பதில் சொல்லணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நான் தூதராக அனுப்பிவிட்டேன், லிதுபய்யின லின்னாஸ், மனிதர்களுக்கு விளக்கப்படுத்துங்கள் என்று சொல்லிவிட்டேன். குர்ஆனை விளக்கப்படுத்தினார்கள். குர்ஆனை எப்படி விளக்கப்படுத்தினார்கள்? யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றார், குர்ஆனை கற்றுக் கொடுத்தார்கள், ஹிக்மத்தை கற்றுக் கொடுத்தார்கள், அவர்களை பாவத்திலிருந்து தூய்மைப்படுத்தினார்கள். இவ்வளவு விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து ஒரு சமூகத்தை உருவாக்கி, அந்த சமூகத்தை உலக சமூகத்துக்கெல்லாம் முன்னோடிகளாக உருவாக்கி ஒரு சமூகத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்குறாங்க. எப்படிப்பட்ட சமூகம் பாருங்களேன். எந்த தலைவரா இப்படி ஒரு சமூகத்தை உருவாக்க முடியும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்துக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய சுன்னாவை பின்பற்றுதல்ல சஹாபாக்களுக்கு ஈக்குவலா யாரா இருக்க முடியுமா? முடியாது. ஒரு பருக்க சோறு கீழே விழுது, அதை எடுத்துட்டு ஊதி விட்டு சாப்பிடுறாங்க. இது என்னுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னா என்று. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தாய் பல வருஷம் ஆகுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கின்ற பேரை கேட்டா எமோஷனலா எல்லாருமே வீக் ஆயிடுவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வீட்டு பக்கத்துல போகும்போது வீக் ஆயிடுவாங்க.
ஞாபக அலைகள் அப்படி அவங்கள வந்து என்ன பண்ணும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை யோசிக்க வைக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிச்ச போது சஹாபாக்கள் என்கின்ற அந்த பெருங்கூட்டம் என்ன பண்றதுன்னே தெரியாம திக்கத்து போயிருந்தாங்க. அவ்வளோ ஒரு நேசம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா அதை செய்யக்கூடிய நேசம். இந்த சஹாபாக்கள் எங்களுக்கு மிகப்பெரிய பணி இருக்கின்றது, எங்களுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகப்பெரிய பணியை எங்களுடைய தோளில் சுமக்க வைத்து விட்டு போயிட்டாங்க, இதை கொண்டு போய் நான் உலகம் ஃபுல்லா சேர்க்கணும். ஒரு ஊருக்கு இல்லை, ஒரு குடும்பத்துக்கு இல்லை. இன்றைய முஸ்லிம் சமூகத்தினுடைய நிலை என்ன, நம்மளுடைய நிலை என்ன? லா இலாஹ இல்லல்லாஹு எத்தனை பேர்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருப்போம்? குர்ஆனை எத்தனை பேர்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருப்போம்? ஹதீஸ், ஒரு ஹதீஸை எத்தனை பேர்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருப்போம்? மார்க்க கல்வியை எத்தனை பேர்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பதற்கு நாம் உதவியா இருந்திருப்போம்? இல்லை சகோதரர்களே. அந்த டைம்ல வாழ்ந்த சஹாபாக்கள் வித்தவுட் யூசிங் எனி டெக்னாலஜி. நீங்க நம்ம டெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், அவங்க ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணல. அவங்கள்ட்ட இருந்ததெல்லாம் குதிரையும் காலும் கையும் உடம்பும் தாக்கத்தும் ஈமானும் தான் இருந்துச்சு. இன்னைக்கு எல்லாமே இருக்குது. ஷேக் அஹமது இதத் சொல்லுவார், எப்போ அது அவர் சொல்லி கிட்டத்தட்ட பல வருஷம் ஆகுது, இன்னைக்கு எங்கேயோ முன்னேறி போயிட்டோம். அவர் சொல்லுவாரு, இந்த டே அண்ட் ஏஜ்ல வாழ்றத நம்ம வந்து பெருமையா நினைக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட நம்ம நன்றி சொல்லணும். எந்த மாதிரியான சமூகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் தெரியுமா? எந்த மாதிரியான சூழலை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் தெரியுமா? ஒரு செய்தியை நம்மளால உலகம் ஃபுல்லா கடத்த முடியுது, ஒரு செய்தியை. அப்ப மார்க்கத்தை மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதுல அழகான ஒரு இறால நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஈஸியா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தரலாம். ஆனா இப்பவும் நீ தூங்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னா நீ தூங்குற மாதிரி நடிக்கிற, நீ எந்திரிக்க மாட்ட, உனக்கு முதுகெலும்பு கிடையாது, உனக்கு தைரியம் போயிடுச்சு, இந்த உம்மத்து தைரியத்தை இழந்துருச்சு. தஅவா செய்யறதுக்கு பயப்படக்கூடிய உம்மத்து வேற எந்த விஷயத்துல தைரியமா இருக்கும்? எல்லாத்துக்கும் நமக்கு ஒரு 4 பேர் சேர்ந்து வேணும், எல்லாத்துக்கும் ஒரு 40 பேர் இருந்தாதான் நம்ம செய்வோம். ஜமாத் இருக்கிறது சரி, ஆனா அந்த ஜமாத்து கெட்டதுக்கு இழுத்துட்டு போதும் அந்த ஜமாத்தே கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கணும், இஸ்லாமிய மார்க்கத்துல ஜமாத்துக்கு குவான்டிட்டி வச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேஸ் பண்ணல, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லுங்க. ஒரு ஜமாத்துல எத்தனை பேர் இருக்கணும்? இப்ப ஏன் ஜமாத் சொல்றாங்கல்ல, எங்க ஜமாத்துல எத்தனை பேர் தெரியுமா? உறுப்பினர்களே 7 லட்சம் பேர், 10 லட்சம் பேர். இதெல்லாம் ஜமாத். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிலாம் ஒன்றும் சொல்லவே இல்லை. ஒரு ஜமாத்துல 4 பேர் தான் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம், 4 பேர் தான், அவங்க நேர்வழியில இருக்கிறாங்க, ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, உறுதியா இருக்கிறாங்கன்னா அவங்க தான் சிறந்த ஜமாத். அன்பானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தூதருடைய கட்டளைக்கு நாம அடிப்படையில் வதஸ்தீகுஹு ஃபீமா அக்பர. இரண்டாவது மிக முக்கியமானது வதஸ்தீக். நம்ம முன்னாடி படிச்சோம் இல்லையா, லா இலாஹ இல்லல்லாஹ் தஸ்தீக் செய். தஸ்தீக்னா என்னது? உண்மைப்படுத்துதல். எப்படி லா இலாஹ இல்லல்லாஹ் உண்மைப்படுத்துறோமோ அதே போல முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மைப்படுத்தணும். அப்ப உண்மைப்படுத்துதல் என்றால் நான் முன்னாடி சொன்ன மாதிரிதான், உண்மை அப்படின்னு வரும்பொழுதே அது நயவஞ்சத்துக்கு அது அகெயின்ஸ்ட் ஆகும், டபுள் ஃபேஸுக்கு அகெயின்ஸ்ட் ஆகும். உண்மைக்கு ஒரே ஒரு முகம் தான் இருக்கும். நான் உண்மையா இருக்கேன்னு அதுக்கு ஒரே ஒரு முகம் தான் இருக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட என்ன எதிர்பார்த்தாங்க? நீங்க என்னுடைய உம்மத்துங்கிறது உண்மையா இருக்கு. என்னுடைய உம்மத் ஹைருல் உம்மா, என்னுடைய உம்மத்து தான் சிறந்த உம்மத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு முறை உமர் நாட்டு சொன்னாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் என்னுடைய சமூகத்துக்கு வந்தாலும் அவர் என்னதான் பின்பற்றணும், இது என்னுடைய உம்மத், அவர் என்னதான் பின்பற்றணும், நான் தான் நபி. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு உம்மத்து மேல அவ்வளோ ஒரு பொசசிவ்னஸ் இருந்துச்சு. எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, நான் எதிர்பார்க்கிறேன், நான் ஆதரவு வைக்கிறேன், சொர்க்கத்துல பெரும்பான்மையான மக்கள் என்னுடைய உம்மத்தா இருக்கணும், சொர்க்கத்துல பெரும்பான்மையான மக்கள் என்னுடைய உம்மத்தா இருக்கணும்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. உங்களுடைய உம்மத்தை எப்படி கண்டுபிடிப்பீங்க ரசூலுல்லாஹ்? நாங்க எங்களை நீங்க பார்த்திருக்கிறீங்க, சஹாபாக்கள் நாங்கள், எங்களை நீங்க பார்த்திருக்கிறீங்க, தோழர்கள் நாங்கள், எங்களோட நீங்க வந்து உறவாடி இருக்கிறீங்க. உங்களுடைய உம்மத் பின்னாடி வரக்கூடிய உங்களுடைய சகோதரர்கள் சொல்றீங்களே, நபிஸா சொல்றாங்க, நீங்க என்னுடைய சஹாபாக்கள், அவர்கள் என்னுடைய சகோதரர்கள் சொல்றாங்க. அந்த சகோதரர்கள் எப்படி பார்ப்பீங்க, எப்படி இனம் கண்டுவீங்க சொல்லி கேட்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொல்றாங்க, ஒரு வெள்ளை குதிரையில கருப்பு கலர் டாட் இருந்தா, புள்ளி இருந்தா அதை பார்க்கறதுக்கு எவ்வளவு ஈஸி, அது மாதிரி நான் தெளிவா பார்ப்பேன் என்னுடைய உம்மத்தை. அது தொழுதுட்டு வந்திருக்கும், அது நல்ல இபாதத் செய்துட்டு வந்திருக்கும், என்னுடைய உம்மத்தாக இருக்கும், அதனால நான் ஈஸியா கண்டுகொள்வேன். ஹவுசர்ல ஒரு நபி யோசிச்சு பாருங்க, ஒரு நபி யா நப்சி யா நப்சி யா நப்சின்னு எல்லா நபியும் ஓடிட்டு இருக்கும்போது ஒரு நபி ஹவுசர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் he is dedicating ஹவுசர் to his உம்மா. எப்படி ஹவுசரை அல்லாஹ் கிட்ட இருந்து வாங்கி உம்மத்துக்காக டெடிகேட் பண்றாங்க, அதுல இருந்து வரக்கூடிய தண்ணி கொடுக்குறாங்க. நமக்கெல்லாம் அதுல
நமக்கெல்லாம் அதுல போய் தண்ணீர் குடிக்கணும் அப்படிங்கக்கூடிய அளவுக்கான எந்த ஒரு என்ன இல்லை தகுதியும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வழங்கப்பட்ட ஹவுசர்ல இருந்து ஒரு வாய் தண்ணி குடிக்கிறதுக்கு கூட நமக்கு எந்த ஒரு நம்ம அதுக்கு தகுதியானவர்கள் கிடையாது. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கொடுப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஷஃபாத் செய்வாங்க. யார சொல்ல என்னுடைய உம்மத் யார சொல்லான்னு சொல்லுவாங்க. யா அல்லாஹ் என்னுடைய உம்மத் யா அல்லாஹ் விட்டுருன்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய கேள்வி கணக்கு லேசாக்குன்னு சொல்லுவாங்க. பலருக்கு நின்று ஷஃபாத் செய்வாங்க. அதனாலதான் சுப்ஹானல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மட்டும் கிடைத்த ஸ்பெஷலான ஷஃபாஅத்தை உம்மத்துக்காக பயன்படுத்துவாங்க. இவ்வளோ நேசிச்ச ஒரு தூதர். ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தோட உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. உட்கார்ந்துட்டு இருக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து ஒரு நல்ல என்ன சொல்றது ஒரு அழகான மூட்ல இருக்காங்க, ஒரு நல்ல சந்தோஷமா இருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஆயிஷா ரலியல்லாஹு வந்துட்டு அந்த அந்த தருணத்தை பயன்படுத்தணும்னு ஒரு ஆசை வந்துடுச்சு. அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்முடைய மனைவிமார்கள் எப்படி தருணத்தை பயன்படுத்துவாங்க, ஏதாவது வாங்கி கேட்பாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு என்ன பண்ணாங்கன்னா அந்த தருணத்தை சரியா பயன்படுத்தி எனக்கா ஒரு துவா செய்யுங்கன்னு சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சுட்டு ஒரு துவா செஞ்சாங்க. யா அல்லாஹ் ஆயிஷாக்கு வந்து நீண்ட ஆயுள கூடிய அல்லாஹ், யா அல்லாஹ் ஆயிஷாக்கு நல்ல மரணத்தை கொடு, ஆயிஷாக்கு சொர்க்கத்தை கொடு. இப்படி ஆயிஷா ரலியல்லாஹு அந்த துவாவை கேட்டுட்டு அந்த துவாவுடைய ஆழத்தை பார்த்துட்டு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இப்படி கேட்குறாங்க, இப்படி அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷமா துவா கேட்டுட்டே இருக்கிறாங்க. அப்போ சொல்றாங்க சுப்ஹானல்லாஹ், நான் சின்ன துவா தானே கேட்க சொன்னேன், நீங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்களே யா ரசூலுல்லாஹ், கேட்டுட்டே இருக்கிறீங்களே, இதுக்கு அவ்வளோ ஆச்சரியப்படுற ஆயிஷா, நான் உனக்கு கேட்ட இதே துவாவை தான் நான் டெய்லி என்னுடைய உம்மத்துக்காக கேட்டுட்டு இருந்தேன். தினமும் என்னுடைய உம்மத்துக்காக நான் கேட்டுருக்க துவா இதுதான், இப்படிதான் நான் கேட்டுட்டு இருக்கிறேன். இதுதான் நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் இதுதான் அப்படி சொல்றாங்க. இப்படிப்பட்ட தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அன்பை வந்து நம்ம புரிஞ்சிக்கல. இந்த உம்மத்து வந்து அதுல மிஸ் ஆயிடுச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்காக போராட்டம் பண்றோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாராவது ஏதாவது அசிங்கமா பேசிட்டா நம்ம வந்து நிக்கிறோம்னு வச்சுக்கலாம், அது பண்ணணும், அது இல்லைன்னு நம்ம சொல்லலை. ஆனா அதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்பார்த்தது நம்ம கிட்ட. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியத்தை பாதுகாக்கிறது அதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியத்தை பாதுகாக்கிறது தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதெல்லாம் வாழ்க்கையில கற்றுத்தந்தார்களோ அதையெல்லாம் நம்ம செய்து காட்டுறது. இந்த உலகமே எதிர்த்தாலும் என்னுடைய தூதர் ரசூலுல்லாஹ் இது கற்று தந்திருக்காங்க, அதான் நான் செய்வேன். வெதர் இட் இஸ் அப்பேரண்ட் ஆர் ஹிடன், வெளிப்படையாகவோ உட்படையாகவோ எப்படியோ வீடோ வெளியிலையோ, நான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத் குன்தும் கைர உம்மத்தின் உக்ரிஜத் லின்னாஸ், நெஞ்ச நிமித்து ஒரு மனிதன் நடந்து போகும். இது எப்படிப்பட்ட உம்மத்து தெரியுமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான் குன்தும் கைர உம்மான்னு சொல்றான். உம்மத்திலேயே சிறந்த உம்மத்து நம்ம தான் சொல்றேன். ஏன்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பேர் அது. அப்ப சுப்ஹானல்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒவ்வொன்றையும் நாம உண்மைப்படுத்தணும். இரண்டு முகமாக இருக்கக்கூடாது, ஒற்றை முகமாக. வஜ்தினாபு மா அன்ஹு நஹா வஸஜர, யானி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் யானி விளக்கினார்களோ, எதெல்லாம் இல்ல மார்க்கத்துல இல்லைன்னு சொன்னாங்களோ, எதெல்லாம் பாவம்னு சொன்னாங்களோ அதை நம்மளும் விளக்கப்படணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்குனாங்க, ஏதோ அந்த காலத்துல விளக்கிட்டாங்க, ஏதோ அந்த காலத்துல இப்படி இல்லை. ரசூலுல்லாஹி சொன்னாங்க ஒரு காலம் வரும், அந்த காலம் மறுமைக்கு ரொம்ப நெருக்கமான காலம். எப்படி? ஒரு காலம் வரும், அது மறுமைக்கு ரொம்ப நெருக்கமான காலம். அந்த காலத்துல வாழக்கூடிய என்னுடைய உம்மத் சில விஷயத்தை ஹலாலாக்கும். நான் என்னுடைய உம்மத் சில விஷயத்த ஹலாலாக்கும். என்ன விஷயத்துல ஹலாலாக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, இசை கருவிகளை ஹலால் என்று என்னுடைய உம்மத் வாதம். இசைக்கருவி ஹலால் என்று சொல்லுங்க, பட்டாடை உடுக்கிறது ஹலால் என்று சொல்லுங்க. அதாவது எதெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹராம் ஆக்குனாங்களோ அதெல்லாம் ஹலால் ஆக்கி ஃபத்வா கொடுக்கும். இல்லை இது ஹலால் தான், இப்படி கிடையாது. இன்னைக்கு அப்படியான ஒரு காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இசைக்கருவியை நீ கேட்கிற, மியூசிக் கேட்கிற, சினிமா பார்க்கிற, இல்லை இதுலயே புரண்டுட்டு இருக்கிறன்னா உனக்கு அல்லாஹ்க்கு மாட்டோம். ஆனா நீ அதை ஹலாலாக்குற பாரு, இதுல என்ன ஹராம் இருக்கு, என்ன தப்பு இருக்கு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தப்பு அடிக்க சொன்னாங்கல்ல, எங்க அடிக்க சொன்னாங்க? இவனாவே சொல்லிடுறது அடிக்க சொன்னாங்க, எங்க சொன்னாங்க அடிக்க? அந்த நேரத்தில் அந்த சிறு பிள்ளைகளுக்கு, சிறிய சிறுமிகளுக்கு அந்த சந்தோஷத்தை கெடுத்து விட வேணாம், அபூபக்கரை விட்டுருங்க, அபூபக்கர் தடுக்கிறாங்க, விட்டுருங்க, நான் ஹலால் ஆக்கிட்டேன், இன்னையில இந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் ஹலால் சொன்னாங்களா? அல்லது எனக்கு கற்றுக் கொடுத்து நீ இது பண்ணுமான்னு சொன்னாங்களா? இல்லையே. அதை விட்டுருங்க.
இப்போதைக்கு அதை பண்ணிக்கிட்டோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த சூழலில் சிறு பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து அப்படியான ஒரு கல்யாண நிகழ்ச்சியில அப்படியாக இப்படி ஒன்னா உட்காந்து நல்ல வார்த்தைகளை கொண்டு ஏன்னா இது பண்ணலாம், அவ்வளவுதான். இவ்வளவுதான் அனுமதி இருக்குது. இந்த அனுமதி வச்சுக்கிட்டு சுப்ஹானல்லாஹ் மியூசிக் இண்டஸ்ட்ரியே ஹலால்ங்கிற மாதிரி போயிடுச்சு. அந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு நம்ம இந்த அப்துல் ஹாலிக் யுவன் சங்கர் ராஜாவுடைய ஒரு போட்டோ பார்த்தேன். அதுல அவர் டிஷர்ட்ல அல்ஹம்துலில்லாஹ்னு போட்டிருக்கு, அல்ஹம்துலில்லாஹ்னு போட்டிருக்கு. உண்மையில நான் நினைச்சேன் அவரை பார்க்கவே எனக்கு பாவமா இருந்துச்சு. நிறைய பேர் அதை ஷேர் பண்ணி புகழ்ந்துட்டு இருந்தாங்க. எனக்கு பார்க்கும்போது பாவமா இருக்கு. ஒரு பக்கம் தோணுது அது சம்பந்தமா பேசணும்னு சொல்லிட்டு, இன்னொரு பக்கம் தோணுது பேசினா மக்கள் வேற மாதிரி எடுத்துக்கிறாங்களோ நமக்கு புரியல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மகாரிந்தவன். ஆனா அதை பார்க்க எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அல்ஹம்துலில்லாஹ்ங்கிற அந்த உண்மையான வார்த்தைக்கான அர்த்தம் அவர் புரிஞ்சிருந்தாருன்னா என்ன பண்ணிருப்பாரு? அவர் என்ன பண்ணிருப்பாரு? தூக்கி எரிஞ்சிருப்பாரு. முத்தா நெப்போலியன் சொல்லிட்டு ஒரு மியூசிஷியன் யுவன் சங்கர் ராஜாவோட பல மடங்கு அதிகமான புகழையும் பேரையும் காசையும் சம்பாதிச்சுட்டு இருந்தாரு. எங்க? அமெரிக்காவில். இன்னைக்கு அவர் சவுதியில் இருக்கிறாரு, இங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு. வாழும் உதாரணம் அந்த மனுஷன். அவர் என்ன சொல்றாரு, நான் இஸ்லாத்துக்கு வந்தேங்க, வந்தோனையும் எனக்கு முதல்ல கற்றுக் கொடுத்தது என்னன்னு சொன்னா, இந்த இசை கருவிகள் இஸ்லாத்துல தடுக்கப்பட்டது. அப்படியாங்க? பார்த்தேங்க, பார்த்ததுல உண்மைதான். இசைக்கருவி நபிசவாசம் தடுத்துருக்காங்க. அப்போ இது ஹராம். இப்போ நம்ம இவ்வளோ கோடி, இவ்வளோ மில்லியன், இவ்வளோ பல லட்சங்கள் சம்பாதிச்சுட்டு இருக்கிறோமே, பல கோடி சம்பாதிச்சுட்டு இருக்கிறோமே, இது முக்கியமா இல்லை இந்த ஹிதாயத்து முக்கியமான்னு நான் யோசிச்சேன். எனக்கு இந்த ஹிதாயத்து தான் முக்கியம், இதெல்லாம் முக்கியம் இல்லை. ஒரே நைட்ல ஓவர் நைட்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணி எல்லாத்தையும் போட்டு வந்தாச்சு. யோசிச்சு பாருங்க. ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதை வாங்குறது அவ்வளோ ஈஸியா, ஒரு பேண்டை உருவாக்குறது அவ்வளோ ஈஸியா, ஒரு நேமை கிரியேட் பண்றது அவ்வளோ ஈஸியா. நம்ம சாதாரணமா அவர் சொல்லிட்டு இருக்கும்போது சாதாரணமா தெரியுது. கொஞ்சம் பின்னாடி யோசிச்சு பார்த்தோம்னா அவரோட உழைப்பு பெருசா இருக்குது. சும்மா இல்ல இதெல்லாம் சம்பாதிச்சு கொண்டு வர்றது. எல்லாத்தையும் கொண்டு வந்து அல்லாஹ் அங்க ஒரு செக் வைக்கிறான், ஒரு சோதனை வைக்கிறான். இது நான் ஹராமாக்குறது, உனக்கு நான் கொடுத்த ஹிதாயத்து வேணுமா இது வேணுமான்னு சொல்லி கேட்கிறான். அவர் என்ன சூஸ் பண்ணாரு தெரியுமா? இதை தான் சூஸ் பண்ணார், ஹிதாயத்தை தான் சூஸ் பண்ணார். இதே மாதிரி பல பல ராப் சிங்கர்ஸ் ஷைத்தானிய வரிகளை வாசிச்சு கொண்டிருந்தவங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தீன் கிடைச்சதுக்கு அப்புறம் இது அசிங்கம், இந்த அசிங்கத்து பக்கத்துல நம்ம போகக்கூடாது, இந்த மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இந்த மாதிரியான வார்த்தைகள், இந்த மாதிரியான பாடல்கள் இஸ்லாத்துக்கு எதிரானது, நாளைக்கு மறுமையில நம்மளை வந்து நரகத்தில் கொண்டு போய் எரிஞ்சிருங்கிறதுனால இதை விட்டாங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, இந்த சமூகம் இந்த அப்துல் ஹாலிக்குக்கும் அதே போல ஏஆர் ரஹ்மானுக்கும் இன்னும் வரக்கூடிய மியூசிக்ல ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய அல்லது டைரக்டர்ஸா இருக்கக்கூடிய இத்தனை முஸ்லிம்களுக்கும் தாவா செய்யறதை விட்டுட்டு அல்ஹம்துலில்லாஹ் போட்டாரு, வெரி பெர்ஃபெக்டான முஸ்லீம், இது அவரையே நீங்க நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற மாதிரியாது. அவரோட தொடர்பு கிடைச்சா போய் பேசணும், இப்படி கிடையாதுங்க, இந்த மாதிரி தெளிவான ஆதாரங்கள் இருக்குது, நாம என்ன பண்ணக்கூடாது. சூரத்துல் லுக்மானுடைய 2வது வசனத்தை ஓதி காட்டுங்க. லஹுல் ஹதீஸ்னா என்னது? ஒட்டுமொத்த தஃப்சீர் ஆசிரியர்களுடைய முஃபஸ்ஸிர்களுடைய கருத்து என்ன தெரியுமா? லஹுல் ஹதீஸ் என்றால் இசைதான். இப்னு அப்பாஸ், எல்லாம் மோஸ்ட் ஆஃப் த முஃபஸ்ஸிர்களுடைய கருத்து தான். அப்ப அதெல்லாம் சொல்லி கன்வின்ஸ் பண்ணி இந்த ஷைத்தானிய பழக்கத்திலிருந்து வெளியில வந்தா அல்ஹம்துலில்லாஹ்க்கு அர்த்தம் இருக்குது. அன்பானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அப்படியான ஒரு சமூகத்துல இருப்பீங்க, எதையெல்லாம் நான் தடுத்தனோ அதையெல்லாம் ஹலாலாக வாதிடுவாங்க அப்படின்ட்டு. அப்ப அப்படி நம்ம இருக்கக்கூடாது. எதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுத்தாங்களோ அதை நம்ம தடுத்துறோம். வஅல்லா யுஅபதுல்லாஹ இல்லா பிமா ஷரஅ. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை நமக்கு ஷரியத்தாக ஆக்கி இருக்கிறாங்களோ என்ன செய்யணும், அதை தவிர வேற எதுவும் செய்யக்கூடாது. நீங்க சுன்னாவை ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடி, நம்ம சுன்னாவை ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடி பித்அத்தை நம்மளுடைய வாழ்க்கையில ஒழிச்சிடணும். ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கணும், பித்அத்தை செய்து சுன்னாவை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது, கெட்டதை செய்து நல்லதை நிலைநாட்ட முடியாது. இது வந்து பேசிக்கான ஒரு ஃபிக்ர். பித்அத்தை செய்துதான் நான் நல்லதை நிலைநாட்டுவேன். இன்னைக்கு பித்அத்வாதிகளை வந்து என்னுடைய சபைகளுக்கு நான் அனுமதிப்பேன். முபத்ததிகள் இருக்கிறாங்கல்ல, பித்அத்வாதிகள் ரொம்ப டேஞ்சரானவங்க. அவங்க ரொம்ப டேஞ்சரானவங்க. எப்படி டேஞ்சரானவங்கன்னா, இஸ்லாத்துல புதிய விஷயங்களை கற்றுக் கொடுத்து மக்களை வழிகெடுக்கக்கூடியவங்க. இவங்க பேர் தான் முபத்ததியா. இந்த முபத்ததிங்கிறவங்க வந்து ரொம்ப மோசமாகும். இவர்களை நம்மளுடைய சபையில வைத்து நமக்கு மத்தியில பேச வச்சு, நீங்க நல்லது பேசுங்க, நல்லது மட்டும் அங்க எடுத்துக்கிறோம், கெட்டது நாங்க எடுத்துக்க மாட்டோம். அந்த 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 ஐடியாவே தப்பான ஐடியா. ஏன்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதெல்லாம் ஷரியத்துன்னு சொல்லலையோ அதையெல்லாம் என்ன பண்ணுவாங்க, மார்க்கத்தின் பேர்ல புகுத்தக்கூடியவங்க, ரொம்ப கெட்டவங்க.
இவர்களுடைய வாயிலிருந்து நாவிலிருந்து வரக்கூடிய நல்ல வார்த்தைகளை மட்டும் நான் எடுத்துக்கிறேன், தீயதை விட்டுறேன்னு சொல்றது தப்பு. இப்படி ஒரு பழக்கம் இருக்கா இல்லையா நம்ம சமூகத்துல? என்னங்க அவர் என்னங்க அவர் பேசுறாரு, ஏங்க பேசுறதுல கெட்டதை விட்டுருங்களேன், நல்லதை மட்டும் எடுங்களேன். அது எவ்வளவு பெரிய தப்பு. சரி, அப்படிதான் நீ அந்த நிலைப்பாடுல தான் நீ இருக்கிறேன்னு சொன்னா எல்லாருக்கும் அதே மாதிரி அனுமதி. உன்னுடைய சபையில ஏன் நல்லது பேசுறவங்க இருக்கு இல்லையா, எல்லா கெட்டவங்களுக்கும் நல்ல ஒரு பக்கம் இருக்குது. அவங்களை கூட்டுக்கார பேச்சவை அதெல்லாம் முகுத்ததிகளுக்கு மட்டும் ஒரு விதத் செய்யக்கூடியவங்க மட்டும் என்ன ஒரு ஒரு அக்கறை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம பார்க்கலாம். சரி, ஒரு சில வசனங்களை படிச்சு நம்ம முடிப்போம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹ்பிபுகுமுல்லாஹு வ யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும். சுன்னாவுடைய வெயிட்டேஜ் பாருங்களேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், என்னை விரும்புவதுதான் உங்களுடைய லைஃப் டைம் எய்மா இருந்தா, நான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்புவேன், அல்லாஹ் தான் விரும்புறேன், அல்லாஹ் என்ன படைச்சிருக்கிறான், அல்லாஹ் என்ன பரிபாலிச்சிருக்கிறான், அல்லாஹ் என்ன உணவளிக்கிறான், அதனால நான் அல்லாஹ் விரும்புறேங்கிறது தான் உண்மையிலேயே நீங்க உங்களுடைய எய்மாக இருந்தா நபிசல்லாஹு சொல்றா, குல் நபியே கூறும், இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், நீங்கள் உண்மையில் அல்லாஹ் விரும்பக்கூடியவர்களாக இருந்தால் ஃபத்தபிஊனி, நீங்கள் என்னை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பின்பற்றுவதில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை விரும்புவது இருக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை புறக்கணிக்குது என்பது அல்லாஹ்வை வெறுப்பதற்கான அடையாளம்னு அர்த்தம். இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ், அல்லாஹ்வை விரும்பக்கூடியவர்கள் நபியை பின்பற்றட்டும். அப்ப அல்லாஹ்வை வெறுக்கக்கூடியவர்கள் நபியை பின்பற்ற வேணாம் அப்படின்னு அர்த்தம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நேசிக்காதவர்கள் நபியை நேசிக்க வேணாம் அப்படின்னு அர்த்தம். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை சொல்றான், நீ நபியை நேசிங்கிறான். அல்லாஹ் நம்மள சொல்றான், நபியை பின்பற்றுங்கிறான். நீ ஒன்னும் பெருசா பண்ண தேவையில்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு கற்றுத் தந்தார். ஒமா ஆத்தாக்குமுர் ரசூலு ஃபஹுதுஹு, உங்களுடைய தூதர் உங்களுக்கு எதை தந்தார்களோ அதை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒமா நஹாக்கும் அன்ஹு ஃபன்தஹு, எதை தடுத்தார்களோ அதை தடுத்து விடுங்கள். இந்த உலகம் அல்ல உங்களுக்கு தீர்ப்பு சொல்லக்கூடிய நீதிபதி, அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் தான். இந்த உலகம் அல்ல உங்களுக்கு ஒரு விஷயத்தை ஹராமாக்குறது ஹலாலாக்குறது, அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் தான். இதுல என்ன உங்களுக்கு மனசுல சங்கடம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு வசனத்துல கேக்குறான் பாருங்க, ஃபலா வரப்பிக லா யுமினூன ஹத்தா யுஹக்கிமூக ஃபீமா ஷஜர பைனஹும். அல்லாஹ் சொல்றான் ஃபலா வரப்பிக, உங்களுடைய ரப்பின் மீது ஆணையாகன்னு அல்லாஹ்வே சொல்றான். உங்களுடைய ரப்பின் மீது ஆணையாக, லா யுமினூன, நீங்கள் ஒரு காலமும் ஈமான் கொள்ள மாட்டீர்கள். நீங்க ஒரு காலமும் ஈமான் கொள்ளவில்லை. எதுவரை? ஹத்தா, எதுவரை? யுஹக்கிமூக ஃபீமா ஷஜர பைனஹும், உங்களுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய சஞ்சனங்களை, உங்களுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஹாக்கிமாக, நீதிபதியாக, தீர்ப்பு சொல்லக்கூடியவராக ஆக்காதவரை, இந்த சுன்னாவை கொண்டு நீங்கள் தீர்ப்பு சொல்லாதவரை, இந்த சுன்னாவை கொண்டு ஒரு சமூகத்தை நீங்கள் சேர்த்து வைக்காதவரை நீங்கள் உண்மையிலேயே நல்ல முஃமினாக இருக்கவே முடியாது. மனோ இச்சையின் அடிப்படையில சேர்த்து வைக்க கூடாது, குர்ஆன் சுன்னா அடிப்படையில சேர்த்து வைக்கணும். மனோ இச்சையின் அடிப்படையில தீர்ப்பு சொல்லக்கூடாது, குர்ஆன் சுன்னா அடிப்படையில் தீர்ப்பு சொல்லணும். இன்னைக்கு எப்படி தெரியுமா, நல்ல பேசக்கூடியவங்க தீர்ப்பு சொல்லிட்டு போயிடுறாங்க. குர்ஆனும் இல்ல சுன்னாவும் இல்ல, அதுல அது அல்ல விஷயம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தூதரை நாம என்ன பண்ணுவோம், அதாவது யுஹக்கிமூக, உங்களை அவர்கள் நீதி சொல்லக்கூடிய நீதிபதியாக ஆக்க வேண்டும். சரி, சும்ம லா யஜிது ஃபீ அன்ஃபுஸிஹிம், அல்லாஹ் அடுத்து சொல்றான் பாருங்க, சும்ம தீர்ப்பு சொன்னதுக்கு பிறகு, இதுதான் சுன்னா அப்படின்னு வந்ததுக்கு பிறகு நம்மளுடைய உள்ளத்துல லா யஜிது ஃபீ அன்ஃபுஸிஹிம் ஹரஜம் மிம்மா கதைத யுஸல்லிமு தஸ்லீமா, அதுக்கப்புறம் நம்மளுடைய உள்ளத்துல என்ன வரக்கூடாதுன்னு சொல்லி சொன்னா, அந்த தீர்ப்பு சம்பந்தமான குழப்பங்களோ அதிருப்தியோ வரக்கூடாது. தீர்ப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்களா, குர்ஆனும் சுன்னாவும் சொல்லப்பட்டுச்சா, என்னுடைய உள்ளத்துல என்னடா இப்படி நடந்துருச்சு, அப்படி நடந்துச்சு, இப்படி இருந்திருக்க கூடாது, குர்ஆனும் சுன்னாவும் இப்படியா நமக்கு தீர்ப்பு சொன்னா, அதெல்லாம் வரக்கூடாது. உள்ளத்துல எந்த சஞ்சலமும் இருக்கக்கூடாது. எப்படி அதை கட்டுப்படணும்னா, யுஸல்லிமு தஸ்லீமா, அதற்கு முழுமையாக தஸ்லீமா கட்டுப்பட்டுறணும். இதுதான் உண்மையாக சுன்னாவை பின்பற்றக்கூடிய முறை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்றை சொல்லிவிட்டார்கள் என்றால் அப்படியே கட்டுப்படுறது. யோசிச்சு பாருங்களேன், என்னுடைய வாழ்க்கையில ரசூலுல்லாஹ்க்கு நான் கட்டுப்பட்டேன்னு எத்தனை சுன்னாவை நான் பின்பற்றிருக்கேன். உள்ளத்தை தொட்டு நம்ம சொல்லுவோமே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டுப்பட்ட, அதனால இதை நான் செஞ்சேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க அதனால இதை நான் செஞ்சேன்னு முழுமையாக எந்த சஞ்சலம் எந்த இதுவும் இல்லாம, உள்ளத்துல எந்த ஒரு என்ன டிஸ்டர்பன்ஸும் இல்லாம கம்ப்ளீட்டா சந்தோஷமா பின்பற்றிட்டேன்னு எத்தனை சுன்னாவும் நம்மளால சொல்ல முடியும்? சுப்ஹானல்லாஹ், ரொம்ப கம்மி. எதை தெரியுமா நம்மளால சொல்ல முடியும்?
எது நமக்கு ஆபத்து இல்லையோ, எதனால மக்கள் நம்ம மேல கோவப்பட மாட்டாங்களோ, எதனால மக்கள் நம் மீது அதிருப்தி அடைய மாட்டார்களோ, எதனால நம்மளுடைய மனைவி நம்மளை கோச்சிக்க மாட்டாங்களோ, எதை செய்தால் இந்த சமூகம் எல்லாம் சேர்ந்து நம்மளை நல்லவேன்னு சொல்லுமோ, அந்த சுண்ணா எங்க இருக்குதோ அதை தேடி கண்டுபிடிச்சி செய்யறதுல நம்ம தான் நம்பர் 1. ஏன் நமக்கு இந்த உலகத்தினுடைய என்ன அப்ரிசியேஷன் ரொம்ப முக்கியம். அதுக்கு நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்துறோம். தட்ஸ் ஆல். உண்மையிலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பின்பற்றக்கூடியவர்கள் யார் தெரியுமா? இந்த உலகம் வெறுத்தாலும் சரி, நேசிச்சாலும் சரி, மனைவி வெறுத்தாலும் சரி, நேசிச்சாலும் சரி, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாரும் சேர்ந்து வந்து நீ தீவிரவாதின்னு சொன்னாலும் சரி, நீ அந்தவாதின்னு சொன்னாலும் சரி, நீ எப்படி என்ன சொன்னாலும் அது என்ன பண்ணும் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவுக்கு தஸ்லீமா கட்டுப்பட்டுரும். அவ்வளவுதான். எனக்கு வேற எதுவும் தேவையில்லை. குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றானே ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ். அது மட்டுமா? அதோட முடிஞ்சிச்சா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றா, நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றினால் அல்லாஹ் உங்களை விரும்புவான். அது மட்டும் இல்ல, வ யக்ஃபிர் லக்கும் துனுபாக ரொம்ப முக்கியம். உங்களுடைய பாவங்களை மன்னிச்சுவான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. உங்கள் மீது ரஹ்மத் வைப்பான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. இது எல்லாமே இருக்குது சுன்னாவை பின்பற்றுறதுல. இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய எல்லாம் அல்லாஹ்வுடைய கோபம். எப்படி அல்லாஹ் நேசிக்கிறானோ அல்லாஹ் கோபப்படுவான். எது கோபப்படுவான்? சுன்னாவை விட்டா கோபப்பட்டுருவான் அல்லாஹ். ஏன்? அதுக்கு தான் படைக்கப்பட்டவனுக்கு வேற என்ன வேலை? நமக்கு வேற என்ன வேலை? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாவை நம்ம தலையில தூக்கி இமாம் அபூ ஹனீஃபாட்ட ஒரு தடவை கேட்கப்படுது, சுன்னாவை எப்படி நீங்க பாக்குறீங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று என்னிடம் யாராவது சொன்னால் அந்த ஹதீஸ் எடுத்து கண்ணில் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் நேசிக்கிறேன் அந்த ஹதீஸை, நேசிக்கிறேன் அந்த ஹதீஸை என்னுடைய வாழ்க்கையில நான் நடைமுறைப்படுத்துவதற்கு நேசிக்கிறேன். 4 இமாம்களுடைய ஒற்றை கருத்து என்ன தெரியுமா? என்னது? ஸஹல் ஹதீஸி ஃபஹுவ மத்ஹபி. சஹீஹான ஹதீஸ் எங்களுடைய மதுஹப். இது 4 மதுஹபுகளை உருவாக்கிய இமாம்களுடைய கருத்து. இது சஹீஹான ஹதீஸா இருந்தா எடுத்துக்கொள்ளுங்க, அதான் எங்களுடைய வழியும். நாங்க தப்பு செய்வோம், நாங்க மனிதர்கள் தானே. மதுஹப் கித்தாபுகள்ல அல்லது நாங்கள் ஏற்றி தந்த அந்த என்ன சட்ட கித்தாபுகள்ல சில நேரங்கள்ல ஆதாரமற்ற செய்திகளோடு வந்திருக்கலாம், பலகீனமான செய்திகளும் வந்திருக்கலாம். அதெல்லாம் எங்க மதுஹப். எங்களுக்கு வந்ததை நாங்க எடுத்து கொடுத்துட்டோம், அவ்வளவுதான். எங்க சஹீஹான இடம் இருக்குதோ, எங்க சஹீஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுன்னு வந்திருக்கோ அதை எடுத்துக்கங்கிறாங்க. எந்த அளவுக்கு பாருங்களேன், சுப்ஹானல்லாஹ். எப்போ சொல்லிட்டு போயிருக்காங்க பாருங்களேன். என்னுடைய பேர் வந்துடக்கூடாது, ஹதீஸ் தான் வரணும். எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னா, தஈஃபான ஹதீஸை வச்சுக்கிட்டு சஹீஹான ஹதீஸ் இருக்குது உங்க கையில, அல்லது யானி ஸ்ட்ராங்கான ஹதீஸை கையில வச்சிருக்கீங்க, நான் ஒண்ணு சொல்லியிருக்கிறேன், நான் சொன்னதை எடுத்து சோத்துல எரியுங்கன்னா இவங்க இமாம்கள். ஆனா இன்னைக்கு மதுஹபுல பின்பற்றுங்கன்னு சொல்லக்கூடியவங்க எப்படி இருக்கிறாங்க பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது சொல்லிக்கிட்டோம். எங்க மதுஹபுல இப்படி இல்லை. நாங்க ஹனஃபி மதுஹப் இப்படிதான் இருப்போம், நாங்க ஷாஃபி மதுஹப் இப்படிதான் இருப்போம். எங்க மதுஹபுல இதெல்லாம் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாலும் சரி சொல்லாட்டாலும் சரி நாங்க அதெல்லாம் பின்பற்ற மாட்டோம். இந்த கிதாபு ஷாஃபி மதுஹபின் தொழுகை முறை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் செஞ்சிருக்காங்க. அப்ப தொழுகையில இதை பண்ணணும். உதாரணத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு பொசிஷன்லையும் கை தூக்கியிருக்காங்க. இது சஹீஹான ஹதீஸ்ல வரக்கூடியது, அப்படித்தானே? அல்லாஹு அக்பர், ருக்கூல அல்லாஹு அக்பர், சமீல அல்லாஹு அக்பர், எல்லாத்துலயுமே கையை தூக்கியிருக்காங்க. அப்படி தக்பீர் இஹ்ராம்ல கை தூக்குறோம்ல, அதே மாதிரி தூக்கியிருக்காங்க. சிலர் நீங்க பாருங்க, பலர் பாருங்க, அல்லாஹு அக்பர் கை தூக்குறது இல்லை. இது என்னது? இது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த முறையா? எப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழ சொன்னாங்க? எப்படி தொழ சொன்னாங்க? நீங்க அரபில சொல்லுங்க. சல்லு சல்லு ரஐதுமூனி உஸல்லி, தொழுங்க, நான் எப்படி என்னை எப்படி நீங்கள் தொழ கண்டீர்களோ அது மாதிரி தொழுங்க. ஹதீஸ் சஹீஹா இருந்துச்சுன்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் செஞ்சாங்கன்னா உயிரை கொடுக்கணும் அதுக்கு. அதான் வந்து உண்மையான முஸ்லிம்களுடைய ஒரு வேலை. அதை விட்டுட்டு இது எனக்கு தேவையில்லை, இந்த புக்கில் என்ன இருக்கோ அதான் நான் எடுத்துக்கிறேன்னா, அதனால தான் மதுஹபுகளை கண்மூடித்தனமாக பின்பற்றக்கூடாதுன்னு சொல்றாங்க. மதுஹபுகளுடைய வெறுப்பு கிடையாது, எல்லா மதுஹபுகளையும் நேசிக்கணும், ஆதரிக்கணும். எப்போ அது பிரச்சனையா மாறும்னா, நான் ஹனஃபி, நீ யாரு? ஷாஃபியா, நீ யாரு? இப்படித்தான் நீ இருந்தாகணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நஹ்னு முஸ்லிமுன்னு சொல்றான்.
முஸ்லீமா ஒன்று அடையாளப்படுத்துங்கிறான், நான் இல்லை, நான் மதுஹப் தான் அடையாளப்படுத்துவேன். அது தப்பு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாருங்க. இப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குல்லு உம்மத்தி யதுகுலூனல் ஜன்னah இல்லா மன் அபா. என்னுடைய உம்மத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க, யாரை தவிர அப்படின்னா மன் அபா. அபானா யாரு? மறுக்கக்கூடியவர்களை தவிர. மறுக்கக்கூடியவர்களை தவிர எல்லாருமே சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட நேச்சுரலா கொஸ்டின் வரதானே செய்யும். சஹாபாக்கள் பாக்குறாங்க, யார் அந்த அபா? கால உமன் அபா யா ரசூலுல்லாஹ், யார் அந்த அபா கேக்குறாங்க. யார் உங்களவே மறுக்கிறதுன்னு கேக்குறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு என்ன பண்றாங்க, அழகான ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. மன் அத்தாஅனி தஹலல் ஜன்னah, என்னை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. வமன் அஸானி ஃபக்கத் அபா, யார் நான் சொன்னதை கேட்கலையோ அவர்கள் தான் யாரு? சுப்ஹானல்லாஹ். ஒரு இன்சிடென்ட்டோட முடிப்போம். நமக்கெல்லாம் தெரியும் சுன்னா எவ்வளவு முக்கியங்கிறதுக்கு வரலாற்று சான்று ஒண்ணு இருக்கு. என்ன சொல்லுங்க, சுன்னா இவ்வளவு முக்கியமாங்கிறதுக்கான வரலாற்று சான்று. அது மாதிரியான ஒரு வரலாறு நீங்க பார்க்கவே முடியாது. உஹது யுத்தம். உஹது யுத்தத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜபலுர் ரும்மா நம்ம பார்த்துருப்போம். ஜபலுர் ரும்மால ஒரு சில சஹாபாக்களை வச்சாங்க. வச்சு சொன்னாங்க, நீங்கள் இங்கேயே இருங்க, எங்கேயும் போயிடாதீங்க, அதுக்கு ஒரு அமீரை போட்டு அசைஞ்சிடாதீங்க, இங்கேயே இருங்க. கழுகுகள் எங்களுடைய பிணத்தை கொத்துனாலும் நான் சொல்லாமல் இங்கே நீங்கள் அசையக்கூடாது, இங்கே தான் இருக்கணும். இது யாருடைய கட்டளை? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளை. சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க? அதை மீறிட்டாங்க. சஹாபாக்கள் பார்க்குறாங்க, போர்க்களத்தில் உஹது போரில் வெற்றி பெற்ற மாதிரியான ஒரு சூழல் அவங்களுக்கு ஏற்படுது. பார்க்குறாங்க, எல்லாம் எதிரிகள்லாம் பின்னாடி ஓடுறாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, அங்கே இருந்தவர்கள் கனிமத்து பொருளை எடுக்க வேண்டும் என்பதற்காக கீழே இறங்குறாங்க. அமீர் சொல்கிறாங்க, இல்லை அப்படி பண்ணாதீங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்கன்னு எவ்வளோ சொன்னாங்க, கேட்கல, இறங்கி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரு விஷயத்தினால மிகப்பெரிய அளவுக்கான பாதிப்பை இந்த சமூகம் அனுபவிச்சுது. ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை துண்டு துண்டாக பீஸாக வெட்டினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்துட்டு அடையாளம் காண முடியாமல், தன்னுடைய சிறிய தந்தையை அடையாளம் காண முடியாமல் அப்படி உட்கார்ந்து அழுத தருணங்கள்லாம் இருந்துச்சு. முஸாப் இப்னு உமைர் முஸாபை பார்த்து அழுதாங்க. எல்லாம் இழந்தாங்க. 70 கிட்டத்தட்ட 70 எல்லா சஹாபிகளுமே உத்தமர்கள், எல்லா சஹாபிகளுமே ரொம்ப ரொம்ப வேல்யூவான சஹாபிகள், எல்லாத்தையுமே இழந்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரே ஒரு விஷயத்துக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பெரிய பாடத்தை, படிப்பினத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு அதில் கற்றுத்தரான். சூரத்துல் ஆல் இம்ரான் இறங்கிச்சு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை பற்றி பேசுகிறான். இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்க, அழகான வசனம் ஞாபகம் இல்லை, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான், உங்களில் சிலர் உலகத்துக்கும் ஆசைப்படக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அதாவது கனிமத்து பொருளுக்காக போகிறாங்களோ அதை பற்றி அல்லாஹ் பேசுகிறான். இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்க, வல்லாஹி எங்களுக்கு அப்போ தான் தெரிஞ்சு எங்களில் சிலருக்கு உலக ஆசை இருக்குதுன்னு. எனக்கு அது வரைக்கும் தெரியாது. அது ஒரு பெரிய படிப்பினை. அவங்க அதை தெரிஞ்சு செய்யலை, ஏதோ ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்துச்சு. அந்த சின்ன மிஸ்டேக்கு தான் இவ்வளோ பெரிய அளவுக்கான பாதிப்பை உண்டாக்கிச்சு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த உம்மத்துக்கு கற்றுக் கொடுக்குறான். இவ்வளோ பெரிய சஹாபாக்கள், மிகப்பெரிய அமல் செய்த மக்கள், அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய ஒரு சின்ன அந்த கட்டளையை மீறினாங்கிறதுனால மிகப்பெரிய தோல்வியை நான் கொடுத்துருக்குறோம். நீங்கள் யார்? முதல்ல நானும் நீங்களும் யார்? சஹாபாக்கள் முன்னாடி ஒன்றுமே கிடையாது. நம்மளும் என்ன அமல் செஞ்சிட்டோம்? ஒன்றுமே கிடையாது. அவர்களுக்கு இவ்வளோ பெரிய தோல்வின்னா நமக்கு என்ன தோல்வி? அப்படி நம்மளுடைய தோல்வி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம வீட்டில் கிடையாது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுடைய பர்சனல் வாழ்க்கையில் கிடையாது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளோட ஆஃபீஸில் கிடையாது. ஆனால் ஒரு முஸ்லீமுக்கு இங்கே எல்லா இடத்துலையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கணும். எப்படி? அவங்களுடைய சுன்னா, அந்த சுன்னா ஹயாத்தாக்கப்படணும். ஒரு புத்தகமே இருக்குது, ஒரு நாள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம வீட்டுக்கு வந்தால், ஒரு நாள் வந்துட்டாங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம வீட்டை பார்த்தா என்ன நினைப்பாங்க? சுப்ஹானல்லாஹ். இதெல்லாம் எதை நமக்கு உணர்த்துது அப்படின்னு சொன்னால், சுன்னாவை விட்டு ரொம்ப 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 தள்ளி இருக்கிறோம். நம்ம அக்கீதாவை படிக்கிறோம் இல்லையா? இந்த அக்கீதா நமக்கு மாற்றத்தை உண்டாக்கணும். முஹம்மது ரசூலுல்லாஹ்ங்கக்கூடிய சப்ஜெக்ட் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சுன்னாவை நாம் உயிருக்கு மேல் நேசித்து நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கு தான் இன்ஷா அல்லாஹ் தஆலா தொடர்ந்து படிப்போம். ஜஸாக்கல்லாஹு ஹைரன். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக்.